எந்நேரம் பாரு குரங்கு மாதிரி மேலேயே ஏறி குத்து வச்சுக்கிட்டு இருக்குது. மனுஷங்க மாதிரி கீழே இருக்கிறதே இல்லை இவ. ஏன் மாம மதுரை வீரன், ஏன் மனசு கேட்ட சூரன், அந்த கரும்பு காட்டுக்கள்ல எறும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்காரன். ஏம்மா மர்மவளே, கீழே உட்கார்றது? ஏத்தே உங்க மவன், அதான் என் மாவன். எனக்கு இப்படி சோபா வாங்கி போட்டிருக்கும் போது யாம்தே நான் தரையில உட்காரணுங்க. அடியே மர்மவளே, உன்னை தரையில உட்கார சொல்லட்டி சோபாவில ஒழுங்கா உட்காருன்னு சொன்னேன். இப்ப நான் ஒழுங்காத்தானே இருக்கேன். ஐயோ ஐயோ, தலைய வச்சு சாயிற இடத்துல உன் பெடாக்ஸ தூக்கி வச்சிருக்க மர்மவளே. கீழே உட்கார இடத்துல உட்காரு. ஓஹோ, இப்படி கீழே இருக்க சொல்றீங்களா தே? இப்படித்தான் சொல்றேன். என்னதான் தே, எப்படித்தான் எல்லாரும் இப்படி உட்காருவீங்கன்னே தெரியல. எனக்கு என்னவோ இப்படி உட்கார்ந்தா சௌகரியமாவே இல்ல தே. இதோ இப்படி மேலே ஏறி உட்கார்ந்தா தான் ரொம்ப சௌகரியமா இருக்கு பாத்துக்கங்க. அது சரி, குத்தாலத்தை குரங்கி குப்பையை விட்டு இறங்குன்னா அது இறங்கவா போகுது? இவகிட்ட போய் சொல்றது என் டைம் வேஸ்ட். அடியே அண்டங்கக்க கொண்டக்காரி, நீ சொன்னா நான் நேர உட்காரணுமா? இனிமேல் டெய்லி இப்படிதான் உட்காருவேன் பாரு. கிரிங் 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 கிரிங். ஐயய்யய்ய, எந்நேரம் பாரு இந்த போனு கீரிங்கிரிங் கீரிங்கிரின்னு அடிச்சுக்கிட்டே உள்ள கிடக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அடியே என் ஃப்ரெண்டு நீயாட்டி பேசுற? சொல்லிட்டி சரணியா? எவ இந்த சரணியான்னு தெரியல. பேர பாரு, சரணியா சாணியானுக்கிட்டு ஒரு ஆளுன்னு இவளுக்கெல்லாம் போன் பண்றா. முதல்ல இவ என்னதான் பேசுறான்னு ஒட்டு கேட்போம். ஏம்மா ஏம்மா, இங்க என்னம்மா பண்ற? டேய், உன் பொண்டாட்டிக்காரி யார்கிட்டயே போன் பேசிக்கிட்டு இருக்காடா, அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எம்மா, அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? அது ஏமா விட்டு கேக்குற? கொஞ்ச நேரம் கம்மு நின்னுடா, என்னதான் பேசுறான்னு கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ, ஏன்டி சரண்யா எப்ப பார்த்தாலும் உன் மாமியாரையும் வீட்டுக்காரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன பாரு, நான் என்னைக்காவது என் மாமியாரையும் வீட்டுக்காரையும் குறை சொல்லியிருக்கேனா? பாத்தியம்மா என் பொண்டாட்டி எம்புட்டு நல்லவளா இருக்கான்னு. ஆமாட்டா, நான் கூட உன் பொண்டாட்டியை போய் தப்பா நினைச்சிட்டேனே. உன் மாமியாரை குடும்பப்படுத்துறாங்கன்னு என்கிட்ட போன் பண்ணி புலம்புறியே, என்னைக்காவது ஒரு நாள் என் மாமியாரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனாட்டி? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி அவ ஃப்ரெண்டு கிட்ட கூட நம்மள விட்டு கொடுக்க மாட்டேக்காடா. என் மாமியார் என்னைய கொடுமை கொடுமை அப்படி ஒரு கொடுமைப்படுத்துது. நான் என்னைக்காவது வீடு வீடா போய் சொல்லியிருக்கேனா? அதை வேறவளா இருந்தா மாமியாரை பத்தி வீடு வீடா கொடுமை சொல்லுவா. அப்புறம் போன் போட்டு மாமியார் படுத்துற கொடுமையெல்லாம் சொல்லுவா. என் மாமியார் என்னை என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா பாத்தியாட்டி? பாத்தியாடா உன் பொண்டாட்டிய மாமியார் கொடுமைப்படுத்துறத சொல்றேனான்ட்டு அம்புட்டையும் சொல்லிட்டாடா. என் வீட்டுக்காரராடி. அம்மா என்ன இரு இரு, என்ன பத்தி ஏதோ சொல்ல வரா? சே அவர்லாம் உன் வீட்டுக்கார மாதிரி கொடுமைக்காரர் கிடையாதுடி. என் புருஷன் ஒன்றும் உன் புருஷன் மாதிரி கிடையாதுடி. அவங்க அம்மா இருன்னா இருப்பான், எந்தின்னா எந்திப்பான். எதுக்கு தான் கல்யாணம் பண்ணானே தெரியலவோ. உன்னையும் கழுவித்தாண்டா ஊத்துறா. சொந்த புத்தியா? சுத்தமா புத்தியே கிடையாது. அம்மா சொல்றத கேட்டுதான் பாத்ரூமே போவனா பாத்துக்கையும். ஏண்டா, என்ன பத்தி சொல்றதோட உன்னை கூட கொஞ்சம் தான் கேவலமா சொல்றா. நீதான் பொண்டாட்டி தலையில தூக்கிச்சுக்கிட்டு இருக்க. ஏமா மருமகளே. ஐயோ, இவ்வளவு நேரம் போன்ல பேசினதை அத்தையும் வீட்டுக்காரன் காட்டிட்டு இருந்திருப்பாங்களோ தெரியலையே. அடியே, போன்ல என்னடி பேசிட்டு இருந்த? இது வந்துங்க, உங்களை பத்தியும் நம்ம ஆன்டி பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நீ பேசின பெருமையா நானும் கேட்டேன் மருமகளே. ஐயோ, கிளவி கேட்டுச்சு போல, அப்பீட் ஆயிட வேண்டியதான். இன்னொரு தடவை இவ போன் எடுத்து பேசட்டும், போனை நறுக்கி. போனை உடைச்சிருதேன்னு தானே சொல்லுவாங்க. இந்த அம்மா என்ன காய்கறியை நறுக்கிற மாதிரி போனை நறுக்கி விடுவேன்னு சொல்லிட்டு போகுது. அதாமுங்க சொன்னேன், உங்க அம்மா ஒரு லூசுன்னு. நான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னது என்ன தப்பு? ரெடி மொய்யால ஒன்ன தண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். இதோ தொடப்ப கட்டி எடுத்துட்டு வரேன்டி. ஐயா, வீட்டுக்கார பத்தி சொன்னதையும் கேட்டாரு போலுக்க, எஸ்கே போயிட வேண்டியதான். அத்தை ஒரு 4 நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரட்டுமா? என்னது 4 நாள் அம்மா வீட்டுக்கு போறியா? யார கேட்டு நீ போன முடிவு பண்ண? அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 மாசம் ஆச்சுல்ல. எங்க அம்மாக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கான். எனக்கு எங்க அம்மாவை தேடி போய் பார்த்துட்டு வந்துட்டா வரட்டு. அம்மா வீட்டுக்கு போய் வெறும் 3 மாசம் தான் ஆகுது. மொத்த சேர்த்து ஒரு 6 மாசம் ஆகட்டும். அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். அம்மா பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன். பாப்பா உள்ள போய் வேலை இருந்தா வேலையை பாரு. சே ஹாஸ்டல்ல கூட வாரண்ட பர்மிஷன் வாங்கி வீட்டை பார்த்து போயிடலாம் போல. ஆனா இந்த மாமியார்ட்ட பர்மிஷன் வாங்கி அம்மா வீட்டுக்கு போக முடியாது போல. பஞ்சவர்ண நீ பச்சை கிளி, இந்த மாமாவுக்கு புச்சி கிளி, நான் தான் உனக்கு பாகுபலி, நம்ம ஒன்னா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி. ஆளை பார்க்க பண்ணி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு நான் தான் உனக்கு பாகுபலியா? பாட்டை பாரு பாட்டை. ஹலோ, யார் பேசுறது? நான் ஃபோன் பேசும்போது ஒட்டு கேட்டாங்கல்ல, நாமளும் அதே மாதிரி கேட்டுருவோம். எம்மா நான் தாம்மா உன் பொண்ணு. ஏம்மா மவளே, என்னம்மா போய் இவ்வளவு நாளாச்சு வரவே இல்ல? இவங்க மகா போய் 2 நாள் தான் ஆச்சு. அதாம்மா
நானும் வந்து 2 நாள் ஆச்சுமா. உங்களை பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா? என்ன எனக்கு உன்னைய தேடுதுமா. ஒருட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறியா? வந்து 2 நாள் இருந்துட்டு போறியா? அட பாவிங்களா, மகா போய் 2 நாள் தான் ஆகுது, திரும்ப வந்து 2 நாள் இங்க இருக்கணுமா? சரிம்மா சரி. ஏன் மாமியார்கிட்ட என்னமாவது போய் சொல்லிட்டு இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. வாமா வாமா, உன்னை பார்க்கணும் போலே இருக்கு. 2 நாள் என்னால பார்க்காம தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அத்தே அத்தே. ஐயா மருமக நீயாமா? ஆமா, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம நாத்துக்கிட்டயா? ஆமாமா. ஐயா இவ கேக்குறத பார்த்தா நான் பேசுனது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருப்பா போல. இத்தே, நாத்து நல்லா இருக்காளத்தே? நல்ல சௌக்கியமா இருக்கா. சரிதே, நாத்து நாளைக்கு சாயங்காலம் வராளா இல்ல இன்னைக்கு சாயங்காலமே வராளத்தே? அது வந்துமா. டே, நாத்து போய் 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ள திரும்ப வர சொல்லிட்டீங்க? அது மருமகளே. அத்தே, எங்க அம்மா என்னை பார்த்து 3 மாசம் ஆச்சு, நானும் எங்க அம்மா பார்த்து 3 மாசம் ஆச்சு. திரும்ப கால் பண்ணி கூப்பிடுறாங்க தே. நீங்க இப்ப நாத்துவை கூப்பிட்டீங்கல்ல, அதே மாதிரிதான். இப்ப நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லட்டும் தே? ஓ, நீ போய் 3 மாசம் ஆச்சுல்ல, என்ன கண்டிப்பா போணுமா? ஆமாத்தே, 2 நாளுக்கு முன்னாடி போன நாத்துவே நம்ம வீட்டுக்கு வரும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி போன நான் எங்க அம்மா வீட்டுக்கு திருப்பி போக வேண்டாமா? மருமகளே, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. நியாயம்தான் அத்தை இருக்கு. சரி தே, உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். நான் போயிட்டு வரேன். பஞ்சவர்ண நீ பச்சை கிளி, மாமாவுக்கு நீ புச்சி கிளி, நான் தான் உனக்கு பாகுபலி. எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக போறேன். இந்த மருமகாரி நம்ம மகிட்ட பேசும்போது கேட்டுட்டாளே, கேட்கலன்னா இவளை இன்னைக்கு ஊருக்கு அனுப்பியிருக்க வேண்டாம். பேசுனதை கேட்டதுனால இப்ப நான் சிக்கிட்டேனே. நான் எஸ்கேப் ஆயிட்டேனே. இந்த மருமக எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. வாயெல்லாம் நமங்குது. ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இவ செய்யறதுக்குள்ள தேரமே விடிஞ்சு போகும். பேசாம கடையிலையாவது ஏதாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். மருமகளே, எம்மா மருமகளே. எங்கடா இன்னும் சங்கு ஊதலின்னு நினைச்சேன். எங்க அத்தை வாயால சங்கு ஊதிட்டாங்க. இதோ வந்துட்டேன் அத்தை. எம்மா, வீட்ல திங்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கியாம்மா? இவங்களுக்கு சமையல் பண்றதே பெரிய விஷயம், இதுல ஸ்நாக்ஸ் வேற எக்ஸ்ட்ரா செய்யறாங்களே. என்னத்தை சொல்றீங்க? இப்பதானே வண்டியா சாப்பிட்டீங்க? என்னது வண்டியா சாப்பிட்டேனா? அப்படி இல்லத்தே, இப்பதானே வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். மத்தியாலம் கூட உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேனே. சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ இப்ப எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு நான் என்னத்த பண்றது? நான் என்ன ஸ்நாக்ஸ் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? இந்த வக்கனையா பேசுறதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, ஏதாவது இனிப்பா இல்லட்டி ஏதாவது உப்பா ஏதாவது இருந்தா கொண்டு வாயே. என்னது இனிப்பா உப்பாவா? இத்தே, இனிப்புக்குனா சீனி இருக்குதே, உப்புக்குனா உப்பு டப்பா இருக்குதே, எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ, நீ கிச்சன்ல போய் உப்பு டப்பாவையும் சீனி டப்பா எடுத்துட்டு வரது போல நான் கொஞ்சம் காசு தரேன், அதுல போய் ஏதாவது வாங்கிட்டு வாயேன். ஆஹா, காசு தராங்களா? காசு பரவாயில்லையே. அத்தை நிறைய காசு தருவாங்களா இருக்கும், நமக்கு சேர்த்து வாங்கிட வேண்டியதான். கொடுங்க தே, கொடுங்க, உங்க காசை கொஞ்சம் கொடுங்க. இந்த மருமகளே, பார்த்து பத்திரமா போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. காசு மிச்ச காசு இருந்தா கொண்டு வந்துருனே. ஏத்தே, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நீங்க குடிச்ச காசுல மிச்ச காசு வேற இருந்தா கொண்டு வரணுமா உங்களுக்கு? ஆமா மருமகளே, மிச்சம் இருந்தா கொண்டு வந்துருனே. சே, நமக்கு ஆசைப்பட்ட ஸ்நாக்ஸையும் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா கத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஓத்தையா கொடுத்துருக்காங்க. போ மருமகளே, போய் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாண்ணா. இருந்தாலும் என் மாமியாருக்கு இவ்வளவு எகத்தால் ஆகாது. 10 ரூபாய் கொடுத்துக்கிட்டு என்னப்பா 10 லட்சத்தை கொடுத்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வாங்க. 10 ரூபா கொடுத்துட்டேனே, பத்திரமா கொண்டு வருவாளான்னு தெரியலையே. டொன்டொடை, அத்தை வந்துட்டேன். ஆமா மருமகளே, 10 ரூபா கொடுத்து விட்டேனே, என்ன வாங்கிட்டு வந்த? 2.50 வாங்கிட்டு வந்தேன். என்ன இவ இப்படி சொல்றா? 100 ரூபா கொடுத்தா தானே 2.50 சேஞ்சா தருவாங்க. 2.50 வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்ப என்ன வாங்கிட்டு வந்திருப்பா? அதே 2.50 வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மருமகளே சொல்ற? நான் கொடுத்ததே 10 ரூபா தான், நீ எப்படி 2.50 வாங்கிட்டு வர முடியும்? 10 ரூபாய் கொடுத்துட்டு என்ன நக்கல் அடிச்சிங்கல்ல, இப்ப நீங்க முடிச்சுக்கிட்டு இருங்க. சொல்லு மருமகளே, அது எப்படி மருமகளே 10 ரூபாய்க்கு 2.50 கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்க தே. அப்போ நான் இன்னொரு 10 ரூபா தரேன், இன்னொரு 2.50 வாங்கிட்டு வரியா? ஓ அப்படியா தே? ஓஹோ, 10 ரூபாய்க்கு 2.50னே ஆசையை பாரு, வேற ஆசையை பாரு அத்தைக்கு. என்ன மருமகளே, முதல்ல அந்த 2.50 கொடு. இதோ தே. டொட்டோடொய் டொட்டோடொய். என்ன மருமகளே, பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க, 2.50 தந்தாங்கன்னு சொன்ன? ஆமா தே, ஆமா, இதான் 2.50. பார்த்தா தெரியலையா? இதோ மேல ஒரு 50, கீழே ஒரு 50. அட பாவி, 50-50 பிஸ்கட்டை தான் நீ இவ்வளவு நேரம் 2.50 2.50ன்னு சொன்னியா? 10 ரூபாய் கொடுத்துட்டு 2.50 ரூபாய் அவன் தருவான் உங்களுக்கு.